friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பாயசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது யூசுவலா ஃபெஸ்டிவ் சீசன்ல பண்ணக்கூடிய டெசர்ட். இன்னைக்கு நான் சுகருக்கு பதிலா வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு அரை கப் ஜவ்வரிசியை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா உருகினதும் ஒரு அரை கப் ரோஸ்ட் பண்ண சேமியாவை சேர்த்துருங்க. ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இப்போ சேமியா நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆயாச்சு. ஸோ தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் 2 கப் தண்ணி சூடு பண்ணிடுங்க. ஜவ்வரிசியை தண்ணியிலிருந்து நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. ஸோ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் சேமியா வேகட்டும். இப்போ சேமியா நல்லா வெந்தாச்சு. ஸோ 2 கப் பால் சேர்த்துருங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா திக்காகட்டும். பால் திக்காகிற டைமில் இன்னொரு பேனில் 1 கப் தண்ணி, அரை கப் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். வெல்லம் நல்லா உருகட்டும். இப்போ நல்லா வெல்லம் உருகியாச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸில் பால் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துடலாம். பாயசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸில் நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாயசத்தோடு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.